வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்றைக்கி இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல் வலசை ஈனா வழக்கு ரவுண்டனா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தென்காசி குத்துக்கல் வலசை ஆய்க்குடி போகிற மெயின் ரோடு கரெக்டாக நல்லமணி யாதவ் காலேஜ், இஎஸ்பி காலேஜ், இதுக்கு அப்படியே கீழ்ப்பக்கமாக சங்கர் நகர் புது லேஅவுட்டு, டிடிசிபி ரேர் அப்ரூவல் லேஅவுட்டு. இதில் மூணு சென்டாக ஃப்ளாட்டுகள் போட்டு சேல் பண்ணுறாங்க. புது லேஅவுட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வாரத்திலேருந்து பத்திரம் ஸ்டார்ட் ஆயிரும். இது இஎஸ்பி காலேஜ், ஸ்கூலு எல்லாமே இருக்குது. இதுக்கு அப்படியே கீழ்ப்பக்கமாக தான் இருக்குது நாம் பார்க்க போகிற இடம். இதுதான் ஃப்ளாட்டு, சின்ன லேஅவுட்டு. மொத்தத்திலே பார்த்திங்கன்னா 25 ஃப்ளாட்டு தான். இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா எம்ஜியோட ப்ராஜெக்ட், இதுவும் டிடிசிபி அப்ரூவல் தான். இதில் அவங்க வீடு கட்டியே சேல் பண்ணுறாங்க. இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான், மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்குது. நல்லா இருக்குது லேஅவுட்டு. உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்லேருந்து ட்ரைனேஜிலேருந்து எல்லாமே அவங்களே செட் பண்ணி கொடுக்குறாங்க. சின்ன லேஅவுட் அப்படிங்கிறதால டக்குன்னு சேல் ஆயிரும். இது கரெக்டாக ஈனா வழக்கு ரவுண்டனா. இந்த ரவுண்டனாலேருந்து அப்படியே ஆய்க்குடி போகிற மெயின் ரோட்டில் தான் நாம் பார்க்க போகிற இடம் இருக்குது. இது யூஎஸ்பி காலேஜ், இதுக்கு முன்னாடி நல்லமணி யாதவ் காலேஜ் வந்துடும். இது மங்கம்மாள் சாலை விளக்கு. இங்கேருந்து நேராக ரயில்வே ஸ்டேஷன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2.5 கிலோமீட்டரில் 3 கிலோமீட்டருக்குள்ள வந்துடும். தென்காசி ஹவுசிங் போர்டு புது பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த வழியாக டக்குன்னு போயிடலாம். இது தென்காசி ஆய்க்குடி மெயின் ரோடு, 60 அடி ரோடு. நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே இந்த ரோட்டில் தான் வருது. அதனால் இந்த ஏரியா நல்லா டெவலப் ஆகும். இதில் 2 பக்கமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் நல்லமணி யாதவ் காலேஜ், ஆப்போசிட்டில் யூஎஸ்பி காலேஜ். இது சிவராம்பேட்டை போகிற ரோடு. இந்த ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 50 மீட்டர்லேயே நம்ம பார்க்க போகிற லேஅவுட் வந்துடும். இது எம்ஜியோட ப்ராஜெக்ட்டு. ரைட் சைடில், லெஃப்ட் சைடில் 1 ஏக்கரில் நம்ம லேஅவுட்டு, 33 அடி ரோடு, மெயின் ரோடு. வேலைகள் 80% முடிஞ்சிருச்சு. இன்னும் ரோடு போடலை, ஃபார்ம் பண்ணலை. ரோடு போட்டாங்கன்னா பெரிய ரோடாக இருக்கும். ஒரு சின்ன லேஅவுட்டு, நல்ல லேஅவுட்டு, டக்குன்னு சேல் ஆயிரும். சின்ன லேஅவுட் அப்படிங்கிறதுனால பக்கத்தில் ஃபுல்லாகவே வீடுகள் இருக்கிறதுனால உங்களுக்கு உடனே வாங்கி உடனே வீடு கட்டிக்கலாம். லெஃப்ட் சைடு அப்படி என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு சைடு ஃபுல்லாக பார்க்குக்கு ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. ரைட் சைடில் ஃபுல்லாகவே வீடுகள் எல்லாமே ஆள்கள் இருக்கிறாங்க. ஒரு சூப்பர் ப்ராஜெக்ட்டு. மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா சிவராம்பேட்டை வழியாக அந்த ரோட்டில் போனீங்கன்னா 800 மீட்டரில் சிவராம்பேட்டை தென்காசி மதுரை மெயின் ரோடு பஸ் ஸ்டாப் வந்துடும். லெஃப்ட் சைடு எடுத்திங்கன்னா கரெக்டாக 2.5 கிலோமீட்டரில் தென்காசி ரயில்வே ஸ்டேஷன், ஹவுசிங் போர்டு, புது பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே வந்துடும். ஒரு நல்ல லொக்கேஷன். நம்ம போகிற ரோட்லேயே ஃபுல்லாகவே வீடுகள் வந்துருச்சு. இன்னும் அடுத்தடுத்து வீடுகள் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக நல்லா டெவலப் ஆகும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே வாங்கி போடலாம். சின்ன ஃப்ளாட்டு தான், மொத்தத்திலே 3 சென்ட் ஃப்ளாட்டு தான். லோன் போட்டே எடுத்துக்கலாம். இதுதான் லேஅவுட்டு. வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ரோடு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ட்ரைனேஜ் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஸ்ட்ரீட் லைட் ஆல்ரெடி வச்சுட்டாங்க. இபி கனெக்ஷன் உள்ளே இருக்குது. உடனே வாங்கி உடனே வீடு கட்டிக்கலாம். அப்படி மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா இஎஸ்பி காலேஜ், இஎஸ்பி ஸ்கூல் எல்லாமே இருக்குது. நல்ல ஒரு லொக்கேஷனில் சூப்பரான லேஅவுட்டு. ரோட்லேருந்து உள்ளே போகிற ரோடு 33 அடி ரோடுமா, 2 ரோடு தான். உள்ள 24 2 ரோடு உள்ளே பிரிச்சுருக்கிறாங்க. மொத்தத்திலே பார்த்தீங்கன்னா 25 ஃப்ளாட்டுகள் தான் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஃப்ளாட்டுகள் புக் ஆயிடுச்சு. இது ஒரு 24 அடி ரோடு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு 24 அடி ரோடு. எல்லா ஃப்ளாட்டுமே வடக்கும் தெற்கும் பார்த்த ஃப்ளாட்டுகள் மட்டும்தான் இருக்குது. மேற்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தோ இல்லை. எல்லாமே வடக்கு தெற்கு பார்த்த ஃப்ளாட்டுகள் தான். எதுனாலும் எடுத்துக்கலாம். அது மெயின் ரோடு. கரெக்டாக அடுத்த மனை, ஒரு மனை விட்டு 2வது மனையில் உங்களுக்கு மெயின் ரோடு வந்துடும். நல்லா இருக்குது. நல்ல செம்மண் பூமி அப்படிங்கிறதுனால நிலத்தடி நீர் மட்டும் நல்லாயிருக்கும், இனிப்பாகவும் இருக்கும் தண்ணி. இதுவும் ஒரு 24 அடி ரோடு, பெரிய ரோடு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனேஜும் கொடுத்துருக்குறாங்க. அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபுல்லாக லுக்காக தெரியல. உங்களுக்கு வேலை கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நல்லா சூப்பராக இருக்கும். அதுங்களையும் இடமும் முடிஞ்சிடும். அதனால் புக் பண்ணணுன்னா நீங்கள் எப்பவுமே புக் பண்ணிக்கோங்க. சின்ன ஃப்ளாட்டுகள் தான், எல்லாம் 3 சென்ட் தான். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்தாலும் சரி, இல்லை வீடு கட்ட எடுத்தாலும் சரி, ஒரு நல்ல லேஅவுட்டில் ஒரு நல்ல இடம். லோன் போட்டே எடுத்துக்கலாம். இன்னும் 1 வாரத்தில் எல்லா வேலைகளுமே முடிஞ்சிடும். இன்னும் 1 வாரத்தில் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனும் ஸ்டார்ட் ஆயிரும். கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்துருச்சு. ஃபிக்ஸேஷன் மட்டும் வரல. வந்துட்டுனா பத்திரம் போட ஆரம்பிச்சிருவாங்க. குத்துக்கல் வலசை பக்கத்தில் டிடிசி பப்புள் ஃப்ளாட்டை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற சூப்பரான இடம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டு. இது ஸ்டாப்பு தான். அதனால் போக்குவரத்துக்கு ஃபியூச்சரில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா ஆக்சஸ் இருக்குது. ரோடு
எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. அமிர்தா ஸ்கூல் நடந்து போயிடலாம். கரெக்டாக ஒரு 500 மீட்டர் அமிர்தா ஸ்கூல் இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா வீடுகள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த லேஅவுட்லேயுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 3-4 வீடுகள் இப்போவுமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இது 2வது ரோடு. இதுவும் 24 அடி ரோடு. இதுலேயும் ட்ரைனேஜ் வேலை நடந்துகிட்ருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு தெற்கு பார்க்க பிளாட்டுகள் தான். கார்னர் பிளாட் எல்லாமே புக் ஆயிடுச்சு. வடக்கு தெற்கு பார்த்து நீங்கள் எந்த சைடுனாலும் வாங்கிக்கலாம். முதல் ரோட்லேயும் வாங்கிக்கலாம், செகண்ட் ரோட்லேயும் வாங்கிக்கலாம். கவர்மெண்ட் கோட்ரஸு எல்லாத்துக்கும் இது பக்கத்தில் இங்கேருந்து கரெக்டாக 400 மீட்டரில் இடம் ஒதுக்கியிருக்காங்க. அதனால் நல்லா டெவலப் ஆகும். ரேட் டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்டுக்கு 8 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோசியபிள் தான். ஒரு நல்ல ரேட்டுக்கே ஃபைனல் பண்ணிக்கலாம். பட்ஜெட்டுக்குள்ளே வீடு கட்ட நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பிளாட்டு. 2வது பிளாட்டு லோன் போட்டு எடுத்துக்கலாம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள், நேரில் வாங்க. ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம். இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம். நன்றி.